சமாதானத்திற்காக உழைத்த எமது தவப்புதல்வன் தமிழ்ச்செல்வனை சர்வதேசம் சமாதானம் பேசியே சாகடித்திருக்கிறது. அமைதி பாதையில் இயங்கிய எமது விடுதலை இயக்கத்தின் இதய துடிப்பை வலுக்கட்டாயமாக இழுத்து நிறுத்தியிருக்கிறது. எமது இதயங்களில் இலட்சிய நெருப்பை மூட்டி மறைந்த மாவீரர்களுக்கு ஆண்டுதோறும் விளக்கேற்றும் போது எப்போதும் என்னருகியிருந்த எனது அன்பு தம்பி தமிழ்ச்செல்வனுக்கும் சேர்த்து இம்முறை என் கையால் ஈகச் சுடரேற்றும் நிலையை சர்வதேசம் உருவாக்கியிருக்கிறது. உலகத் தமிழினத்தையே கண்ணீரில் கரைத்து கலங்கி அழ வைத்திருக்கிறது. சிங்கள தேசத்தின் சமாதான விரோத போக்கை, போர் வெறியை உலக நாடுகள் உறுதியோடு கண்டித்திருந்திருந்தால் தமிழ்ச்செல்வன் இன்று உயிரோடு இருந்திருப்பார். சமாதானத்திற்கு இப்படி ஒரு பேரிடி விழுந்திருக்காது. சமாதானத்தின் காவலர்களாக வீட்டிற்கும் இணைத்தலைமை நாடுகளும் இந்த பெரும் பொறுப்பிலிருந்து தவறியிருக்கின்றன. சமாதானத்தை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பும் தார்மீக கடமைப்பாடும் இந்த இணைத்தலைமை நாடுகளுக்கு இல்லையென்றால் காலத்திற்கு காலம், இடத்திற்கிடம் அவர்கள் மகாநாடு கூட்டுவதன் அர்த்தம்தான் என்ன? சிங்கள அரசிற்கு சீர்வரிசை செய்து ஆயுத உதவிகள் அளித்து தமிழரை அழித்து கட்ட துணை போவதுதான் இந்த நாடுகளின் உள்ளார்ந்த நோக்கமா? இத்தனை கேள்விகள் இன்று மக்களது மனங்களிலே எழுந்திருக்கின்றன. எனவே சர்வதேச சமூகம் இனியாவது எமது விடுதலை போராட்டம் தொடர்பாக நீதியான புதிய அணுகுமுறையை கடைபிடிக்கும் என எமது மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். இன அழிப்பை தொடரும் சிங்கள அரசிற்கு இராணுவ பொருளாதார உதவிகள் வழங்குவதை அடியோடு நிறுத்தி சர்வதேச சமூகம் எமது மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் இறை ஆண்மையையும் ஏற்று அங்கீகரிக்கும் என எமது மக்கள் இன்றைய புனித நாளிலே எதிர்பார்த்து நிற்கின்றனர். எனது அன்பார்ந்த மக்களே, நாம் பூமி பந்திலே வாழ்கின்ற தனித்துவமும் விசேட பண்புகளும் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இனம், மிகவும் தொன்மை வாய்ந்த இனம். தனித்துவமான இன அடையாளங்களோடும் தேசிய இன கட்டமைப்போடும் வாழுகின்ற ஓர் இனம். நீண்ட காலமாக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக விடிவு தேடி விடுதலை வேண்டி போராடி வருகிறோம். நாம் காலங்காலமாக பரம்பரையாக வாழ்ந்த எமது சொந்த மண்ணில், எமக்கே உரித்தான வரலாற்று மண்ணில் அந்நியரிடம் பறிகொடுத்த ஆட்சி உரிமையை மீள நிலைநாட்டுவதற்காகவே போராடி வருகிறோம். இழந்துவிட்ட எமது இறையாண்மையை மீள நிறுவி எமது சுதந்திர தேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்காகவே நாம் போராடி வருகின்றோம். எமது மக்களின் இந்த நீதியான, நியாயமான, நாகரிகமான போராட்டத்தை சிங்கள தேசம் தொடர்ந்து மேற்கொள்ள மறுத்து வருகிறது. மாறாக எம் மண் மீதும் மக்கள் மீதும் பெரும் இன அழிப்பு போரை, ஆக்கிரமிப்பு போரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. போர் என்ற போர்வையில் மாபெரும் மனித அவலத்தை ஏற்படுத்தி வருகிறது. 60 ஆண்டு காலமாக அநீதி இழைக்கப்பட்டு அடக்குமுறைக்கு ஆட்பட்டு சாவும் அழிவும் எண்ணில்லா இன்னல்களும் குடிபெயர்ந்த அகதி வாழுமாக எம் மக்களின் அன்றாட சீவியம் சீரழிந்த போதும் எமக்காக எந்த ஒரு நாடோ எந்த ஓர் அமைப்போ குரல் கொடுக்கவில்லை. ஆதரவோ அனுதாபமோ தெரிவிக்கவில்லை. உலகமே கண்ணை மூடிக்கொண்டு பாராமுகமாக செயல்படுகிறது. பூமி பந்தெங்கும் 80 மில்லியன் தமிழர் பரந்து வாழ்ந்த போதும் எமக்கென ஒரு நாடு இல்லாமைதான் இந்த பரிதாப நிலைக்கு, இந்த மோசமான நிலைமைக்கு காரணம். எனவே எமது மாவீரர்களை நினைவு கூறும் இன்றைய எழுச்சி நாளில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரையும் தமிழீழ விடுதலைக்காக உணர்வெழுச்சியுடன் கிளந்தெழுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அறிவு வளம், செயல் வளம், பொருள் வளம், பணவளம் என உங்களிடம் நிறைந்து கிடக்கும் அனைத்து வளங்களையும் ஒன்று திரட்டி எமது விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் வழங்கிய பங்களிப்புகளுக்கும் உதவிகளுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று வருங்காலத்திலும் நிறைந்த பங்களிப்பை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். சத்திய இலட்சியத்திற்காக சாவை சந்தித்து சரித்திரமாவதற்கு 1000 வீரர்கள்
எமது விடுதலை இயக்கத்தில் அணிவகுத்து நிற்கும் வரை எமக்கு முன்னால் எழுகின்ற எல்லா தடைகளையும் நாம் உடைத்தெறிந்து போராடுவோம். எதையும் தாங்கும் இதயத்துடனும் இரும்பையொத்த இலட்சிய உறுதியுடனும் அஞ்சாத வீரத்துடனும் எமது வீரர்கள் சமராடும் வரை எத்தனை துயர் வரினும் எத்தனை இடர் வரினும் நாம் எமது விடுதலை பாதையிலே தொடர்ந்து போராடுவோம். புனித லட்சியத்திற்காக தம்மையே ஆகுதியாக்கிக் கொண்ட எமது மாவீரரை நினைவுகூரும் இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் அந்த மாவீரரின் இலட்சிய கனவை எமது நெஞ்சங்களிலே சுமந்து அந்த மாவீரரின் இறுதி இலட்சியம் நிறைவு பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயம்.